தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள்பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்குவாய் இருநிலத்தவரின்புற திருவருளியல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறு விளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக விய நிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று நம்ம திருவருட்பேறு என்ற தலைப்புல 31வது அதிகாரமாக இது விளங்குது. திருவருட்பேறு என்ற தலைப்புல 479வது பாடல்களுக்கு பொருள் விளக்கம் காண இருக்கின்றோம். இந்த தலைப்பினுடைய இதை பார்த்தீங்கன்னா, திருவருட்பேறு இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு பாக்கியம். பேருன்னா பாக்கியம்னு அர்த்தம். இறைவனுடைய அருள் பெறுவது, இறைவன் உலகத்தை அடைவது, இறை ஒளி உடம்பை பெறுவது, இறை அனுபவத்தை பெறுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது மனிதன் அடையக்கூடிய ஒரு முடிவான ஒரு நிலை அல்லது முடிவான ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல பாக்கியம் எதுவும் உண்டா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு பாக்கியம் இது. பாக்கியங்கள் பலவாறாக இருக்கலாம்.
அந்த பூலோகத்தைச் சேர்ந்த வாக்கியங்கள் நிறைய உண்டு. ஆனா விண்ணுலகத்தை அடைகின்ற பாக்கியம் என்பது சிறப்பினும் சிறப்பு. அதிலேயே நித்திய உலகத்தை அடைவது என்பது எந்த வகையிலும் இணை ஈடு இல்லாத ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். மனிதனாக நம்ம பிறந்திருப்பதே ஒரு பெரும் பாக்கியம் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்டு. ஆனா நம்ம மனிதனுக்கு மட்டும் சிறப்பறிவு இருக்குது. இந்த சிறப்பறிவுன்னு சொல்லக்கூடிய அறிவு தான் பகுத்தறிவு என்று நம்ம கொள்ளுகின்றோம். இந்த பகுத்தறிவை கொண்டு மனிதன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது. அதில் தன்னை பற்றியே சிந்திக்கக்கூடியது, தன் உடம்பை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு உண்டு. அப்புறம் பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவும் உண்டு. பிரபஞ்சை பத்தி நம்ம ஏன் சிந்திக்கணும் அப்படின்னோமா, சூட்சும உலகங்கள் தான் ஸ்தூல உலகத்தை இயக்குகின்றன. கண்ணுக்கு புலப்படாத சூட்சுமங்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம கண்ணுக்கு அறிவுக்கும் எட்டாத விஷயங்கள் பல பல இருக்கின்றன. அந்த வகையில் நாம் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தோம் என்றை பற்றி சிந்திப்பது, இந்த உடல் நமக்கு எப்படி கிடைத்தது, யாரால் கிடைத்தது, ஏன் இந்த உடம்பு அழிகின்றது, அழியாமல் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லையா, வழி இல்லையா என்றெல்லாம் சிந்திக்கத் தொடங்கும் பொழுதுதான் மற்றொரு உண்மை நமக்குள்ளே புதைந்திருக்கின்றது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மை இங்கே படைக்கும் பொழுது இறப்புக்குள்ள மனிதனாக ஆகிவிட வேண்டுமே என்று அவன் படைக்கவில்லை. அவன் படைப்பில் உள்ள ஒரு மர்மம் என்னவென்றால், மனிதனாக படைக்கப்பட்ட உயிரினம் அல்லது மனிதகுலம் மரணமில்லாத பெருவாழ்வை பெற வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம். அதனால்தான் வாழ்க்கையை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். மனித வாழ்க்கையை பெற்ற உடனே மனிதனுக்கு முதல் படியாக என்ன ஏற்படுகின்றது என்றால், பசி ஏற்படுகின்றது. குழந்தை பிறந்தன்னையே வேறு வீறுன்னு கத்துது இல்லையா? பசிக்கு உடனே பால் கொடுக்கப்படுது. அப்ப அந்த பசி தொடங்குது. மனிதனுக்கு பசி என்ற ஒன்று தொடங்கினோடனே அவனுக்கு பால் என்ற உணவு கிடைக்கின்றது. அப்புறம் வயது ஏற ஏற பல வகையான உணவுகள் எல்லாம் கொடுத்து அந்த மனிதன் உடம்பு வளர்ச்சி பெறுகிறான். இதுதான் நடைமுறை. இந்த உணவை நாம் உண்ணும் பொழுது எப்பப்பொழுதெல்லாம் பசிக்கின்றதோ அப்பப்பெல்லாம் நம்ம பசிக்கு உணவு கொடுக்கின்றோம். இந்த உடல் 2 கூறாக இருக்கின்றது. ஒரு கூறு கண்ணுக்கு பார்க்கின்ற கூறும், மற்றொரு கூறு கண்ணுக்கு பார்க்க இயலாத கூறும். விசிபிள் அண்ட் இன்விசிபிள் பாடி. விசிபிள் பாடி 60 தத்துவத்துக்கு உட்பட்டும், இன்விசிபிள் பாடி 36 தத்துவத்துக்கு உட்பட்டும் இயங்குகின்றது என்பது நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்த ஞானம். இந்த உண்ணுகின்ற உணவு வெறும் உடம்பை மட்டும் வளர்க்கவில்லை, மனதையும் வளர்க்கின்றது. அதனால்தான் திருமந்திரத்துல திருமூலதேவர் ஒரு பாட்டு இயற்றியிருக்கிறார். உண்ட உணவு அவை 3 கூறாம். என்ன சொல்றாரு? உண்ட உணவு அவை 3 கூறாம். மனம் அது என்னவா ஆகும்னா, மனம் போம் மலம் அப்படின்னு சொல்றாரு. அது உடம்பாகவும், மனமாகவும், போம் மலமாகவும் 3 கூறாக அது போகும்னு சொல்றாரு. இதுதான் உடம்பு. ஔவையார் என்ன சொல்லுவாங்க? அன்னத்தில் ஆன உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் சொல்லுவாங்க. உணவு உண்டு வளர்க்கப்பட்ட இந்த உடம்பு முன்னோனை காட்டிவிடும் அப்படின்னு அவங்க காலத்துக்கு உள்ள அறிவு, அவங்க கண்ட தெய்வத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக உணவு முக்கிய பங்கு வகிக்குது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக. இந்த உணவுக்காக ஒவ்வொரு மனிதனும் ஓடி ஆடி பொருள் தேடிக்கொண்டு அவனுக்கு உள்ள பசியை மட்டும் இல்லாமல் அவன் சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் உணவை கொடுத்து வளர்க்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது
இந்த பூமிக்குரிய சட்டதிட்டமாக அமைந்திருக்கின்றது. இந்த உணவை உண்டு இந்த உடம்பு மட்டுமே வளருமே ஒழிய, விண்ணுலகத்துக்குரிய உடம்பு வளருமா அப்படி என்றால் வளராது. அப்ப விண்ணுலகத்துக்கு உரிய உணவை உண்பதற்கு எங்கிருந்து அந்த உணவை எடுப்பது என்ற ஒரு கேள்வி உண்டு. பொதுவாகவே வான்வெளியில் அமுதம் இருக்கின்றது. இறைவன் அமுதமாகவும் இருக்கின்றான் என்பது சித்தர்களுடைய கருத்தும், ஞானியர்களுடைய கருத்தும், வள்ளல் பெருமானுடைய கருத்துமாக இருக்கின்றது. அந்த விண்ணுலகத்துக்குரிய உணவை உண்ணாமல் நாம் விண்ணுலக வாசிகளாக ஆக முடியாது. அந்த விண்ணுலகத்துக்குரிய உடம்பும் வளராது. இது சுப்பிரமணியர் ஞானத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு ஞான கருத்து. அமுதம் உண்டாமல் மாண்டவர்கள், உருண்டவர்கள் கோடாகோடி பேர் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இங்க திருவருட்பேருல உணவை பற்றிய ஒரு விண்ணப்பத்தை வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் கேட்கின்றார். எப்படி கேட்கிறார்னு பாருங்க. கைக்கு இசைந்த பொருள் எனக்கு வாய்க்கு இசைந்து உண்பதற்கே காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன. அந்த கைக்கு இசைந்த பொருள் அப்படி என்பது என்ன பொருள் அப்படின்னா அமுதம் என்ற பொருள். ஒளி உடம்பை வளர்ப்பதற்குரிய பொருள். பொருள் பல வகைப்படும். கட்டிப்பொருள், நீர்ப்பொருள், வாயு பொருள், நுண்பொருள், ஒளிப்பொருள் அப்படின்னு பெறும். ஆக இங்கே கைக்கு இசைந்த பொருள் எனக்கு வாய்க்கு இசைந்து உண்பதற்கேனர். அப்ப உண்பது என்பது உண்ணுவதற்கு எடுத்துக்கொள்ளணும். காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன என காலத்துக்கு தக்க மாதிரி உள்ள வான்வெளி உணவுகள் இருந்திருக்குது, கிடைத்திருக்குது, உண்டு இருக்கின்றார்கள், சென்றிருக்கின்றார்கள், பெற்றிருக்கின்றார்கள். அது கணக்கென்ன அப்படின்னாக்க எவ்வளவு உண்ப வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னுவாங்க. அது எந்த உணவை சொன்னாங்க? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமாக இருந்தாலும் விண்ணுலகத்துக்குரிய உணவை நீ அதிகமாக உண்டு விட்டால் அதுவே நஞ்சாகிவிடும் என்று பொருள். அதனாதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தம் தான் ஒளி உடம்பை வளர்க்கக்கூடியதுதான், விண்ணுலக வாழ்வை தரக்கூடிய உணவு தான். ஆனால் மிஞ்சினால் என்னாகும்? அது நஞ்சாக போய்விடும். நஞ்சுன்னா விஷம். அப்ப அந்த உடம்பு என்ன செத்து போயிடும். இந்த உடம்பை நம்ம உணவு சாப்பிட்டு 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 கடைசியில என்னாகும்? செத்துத்தான் போகும். அளவோடு நம்ம உண்டோம்னு சொன்னோமாக்க அந்த அமிர்தத்தை அது உடம்பை வளர்த்து மெய் உலக வாழ்க்கைக்கு வித்தாகும். அது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதனாலதான் காலத்துக்கு ஏற்ற உணவு. காலம் என்ன? இப்ப என்ன காலம்? எத்தனை கோடி யுகங்கள் இந்த பூமி கடந்திருக்கு. இப்ப கிடைக்கக்கூடிய உணவு, விண்ணுலக உணவு அந்த காலத்தில் நம்ம சித்தர்களுக்கெல்லாம் கிடைத்ததா அப்படின்னா, இந்த சமரச சன்மார்க்க வெளிக்குரிய உணவு யாருக்குமே கிடைக்கல. வள்ளலார் ஒருவருக்கு மட்டுமே கிடைச்சது. அவர் உண்டு அந்த ஒளி உடம்பை பெற்றார். எக்காலத்திலும் அழியாத ஒரு ஒளி உடம்பு, வெளி உடம்பை அவர் பெற்றுக்கொண்டார். அதுதான் இங்க காலம் அப்படின்ற ஒன்றை சொல்றாரு. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற சித்தர்கள் உண்ட உணவு வேற. அவர்கள் மூலாதாரத்திலேயே அந்த உணவை வாசிப்பயிற்சி செய்து அந்த ஒளி உடம்பை பெற்றுக்கொள்வார். ஒளி உணவை. இதைத்தான் திருக்குறள் சொல்லும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழில் கொண்டு பின் செல்வர் அப்படின்னு சொன்னார். கலை இயக்கத்தை கொண்டு பயிற்சி செய்து, உழுது என்பது முறையாக பயிற்சி செய்து அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஒளியை உணவாக அவர்கள் உண்டு 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 வளர்ந்தார்கள்னாக்க பராபரை உலகத்துக்குரிய உடம்பை பெற்றுக்கொள்வார். அது அந்த காலத்துக்குரிய உணவு. இப்ப கடந்த 19ஆம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமான் பிறவி எடுத்து அதற்கு பின்
அவர் உண்ட உணவு வந்து ஒளி உணவு தான். ஆனா நிலை வேறு. அது எந்த உலகத்துக்குரிய உணவு அப்படின்னா, சமரச சன்மார்க்க வெளிக்குரிய அமுதம். அதான் காலம் என்ன? அதுக்குரிய கணக்கு என்னன்னு கேட்டாரு. கருதும் இடம் என்ன? எந்த இடத்துக்குரிய உணவு? எந்த இடத்தை போய் சேருகின்ற உணவு? எந்த இடத்தில் என்னை சேர்ப்பிக்கின்ற உணவு? அதான் கருதும் இடம் என்ன? எந்த இடத்துக்குரிய உணவு? எந்த பஸ் எந்த இடத்துக்கு போகும்? எந்த இடத்துல இறக்கி விடும்? அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? அதுபோல இந்த உணவு சாப்பிட்டா எங்க போய் சேரும்? எந்த இடத்துல கொண்டு சேர்க்கும்? அப்படின்றத இங்க என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக பரம்பொருளிடத்தில் பெருமான் வைக்கின்றார். மெய்க்கிசைந்து மெய்க்கு இசைந்து மெய் என்றால் உடம்பு. மெய் என்றால் உண்மை என்ற பொருளும் உண்டு. மெய்க்கு இசைந்து அன்று உரைத்தீர் நீர். அன்றைக்கு வந்து வள்ளல் பெருமானுக்கு இறைவன் வந்து உனக்கு நான் என்னுடைய உணவை என் உலகத்து உணவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று உரைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அமுதத்தை நான் உனக்கு வழங்குவேன், பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மெய்க்கிசைந்து அன்று உரைத்தீர், அல்லது மெய் உலகத்துக்கு நான் வருவதற்கு எனக்கு அன்று நீர் உரைத்தீர் அப்படின்னு சொல்லலாம். சத்தியம் சத்தியமே விடுவேனோ, இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடலாமா? சத்தியம் சத்தியமே விடுவேனோ அப்படின்னு நீ உரைத்தது சத்தியம் சத்தியம். இனி எனக்கு அமுதம் ஊட்டி வளர்ப்ப, எனக்கு அமுதம் கொடுப்பேன்னு சொன்னியே, நான் வந்து விடலாமா? விடுவேனோ அப்படின்னு. இன்றடியேன் விழறக் கிறைத்தேன் அளவே. நான் வந்து உணவுகளை வந்து வீணாக ஆக்கவில்லை. இன்றடியேன் விழலுக் கிறைத்தேன் அளவே. இந்த உடம்புக்கு வந்து தேவைப்பட்ட உணவை நான் உண்டாலும் அதை நான் வீணாக்கவில்லையே. மெய்க்கிசைந்த சிவபோகம் விளைத்த உணவே இளைத்தேன். இறைத்தேன்னா கேட்டேன்னு சொல்றாரு. மெய்க்கிசைந்த சிவபோகம். சிவபோகம் என்பது சிவ இன்பம், பேரின்பம்னு சொல்றது. அந்த சிவபோகம் விளைத்த உணவையே நான் உன்னிடத்தில் வந்து கேட்டேன். அந்த உணவு கொடு. இந்த பூலோகத்துல உணவை நான் கேட்கல. அந்த பூதோக உணவத்தினால என்னோட உடம்பு தாமே வளருமே ஒழிய, நான் ஒளி உடம்புக்கான உடம்பு வளராது என்பதனால, உனக்கு சிவபோகத்தை தருகின்ற உணவையே நான் உன்னிடத்தில் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவை நீ எப்பொழுது எனக்கு கொடுப்பாய் என்று தினந்தோறும் காத்திருந்தேன். எப்ப கிடைக்கும்? எப்ப எனக்கு அமுதம் கிடைக்கும்? எப்ப எனக்கு அமுதம் கிடைக்கும் என்று நான் ஒவ்வொரு நாளும், தினந்தோறும்னா நாள்தோறும்னு அர்த்தம். காத்திருந்தேன் அப்படின்னாக்க, வள்ளல் பெருமான் அந்த அமுதத்தை உண்டு உய்வதற்காக காத்திருந்தேன்னு சொல்றாரு. அப்ப நம்பளும் எப்படி இருக்கணும்? அமுதம் உண்டு உய்வதற்கு நம்பளும் காத்திருக்கணும் இல்லையா? அது கிடைக்குமா? கிடைக்காதா? இப்படி பல கேள்விகள் எல்லாம் தொண்டை விக்கிக் கொள்ளுமோ? இப்படிலாம் பெருமான் சொல்லுவாரு. அது திருவுளமே அறியும்ன்றார். இறைவனிட்டே சொல்றார். நான் வந்து காத்திருந்தது, உன்ட்ட கேட்டது, இதெல்லாம் உனக்கே தெரியுமே. நீ அறிந்திருப்பாய். எனக்குள்ள தானே நீ இருக்கிற. அதனால உனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னாரு. மைக்கிசைந்த விழியம்மை சிவகாம வள்ளி மகிழ நடம் புரிகின்றீர். சிவகாம வள்ளி என்பது சக்தியை குறிக்கும். இறைவன் சக்தியாகவும் இருக்கின்றார், சிவமாகவும் இருக்கின்றார். அதனால தந்தையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, சிவகாம வள்ளி தாய் மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே. எனக்கு வந்து அமுத உணவை உண்பதற்கு அருள் புரிய வேண்டும், கருணை காட்ட வேண்டும். நீ கொடுத்தாதான் நான் உய்ய முடியும். நீ கொடுத்தாதான் நான் அந்த உலகத்துக்குரிய வளர்ச்சியை பெற வேண்டும். அதனால் காலம் தாழ்த்தாது விரைந்து எனக்கு வந்து அருள் புரிவீர் என்று அந்த பாடலிலே அமுத உணவை வேண்டி நிற்கின்றார். அந்த பாடலுடைய தலைப்பு. அடுத்த பாடலுடைய தலைப்பும் உணவு சம்பந்தப்பட்டதே. அது எந்த உலகத்து விண் உலக உணவு. அந்த 2 இதா பிரிச்சு கொள்ளணும். ஒண்ணு மண்ணுலக வாழ்க்கைக்குரிய உணவு. அடுத்தது வந்து விண் உலக வாழ்வு அப்படின்னு. பரிகளத்தே திருமமுதம் படைத்து உணவே பணித்தி.
இங்கே பரிகளத்து திரு அமுதம் படைத்துணவே பணித்து பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன். இந்த உலகத்துக்கும் அவர் அமுதம் படைத்திருக்கார், உணவு படைத்திருக்கின்றார். உயிர்கள் எல்லாம் உண்டு வாழ்வதற்கு உணவு இறைவனால் படைக்கப்படுகிறது. அதனால்தான் இன்னைக்கும் பாருங்க, கோயில்கள்ல 12 மணிக்கு என்ன பூஜை நடக்கும், திருவிழாலாம் வந்துச்சுனாக்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்க மகேஸ்வர பூஜை நடக்கும். இந்த மகேஸ்வர பூஜை என்பது சோறெல்லாம் குமிச்சு வச்சு லிங்கம் மாதிரி பிடிச்சி, அந்த சோற்றுக்கு ஒண்ணு வேலு குத்துவாங்க, இல்ல ஏதாவது ஒரு சூளம் குத்தி, அதுக்கு பூலாம் போட்டு தேங்காய்லாம் உடைச்சி, அன்னபூரணின்னு சொல்லி இறைவனுக்கு பூஜை செய்து, அந்த பூஜை செய்த உணவு பிரசாதமாக ஆக்கப்படும். இறைவனோட அமுதம், இறைவன் ஆசீர்வதித்த அமுதமாக அது கொள்ளப்படும். அப்புறம் தான் எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. அது மாதிரி அந்த உணவு உலக மக்களுக்குரிய உணவாக, அந்த உணவை படைத்தவன் எல்லாம் இறைவன் தான். எப்படி எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்றாரோ, உணவு படைத்தவனும் இறைவன் தான் ஆவான். அது கிழங்கா இருந்தாலும் சரி, அல்லது அரிசியா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற தானியங்களா இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, தலைகளாக இருந்தாலும் சரி, தண்டுக்களாக இருந்தாலும் சரி, கொட்டைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பூமியில உள்ள உயிர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உணவு. அதான் பரிகளத்தே திரு அமுதம் படைத்து உணவே பணித்தீர், பணித்த பின்னோர் என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன். இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான்றாக்க பக்குவம். நம்ம ஒளி உலகத்தை அடைவதற்குரிய பக்குவம் பெற்றிருக்கின்றோமா, பக்குவம் வந்து விட்டதா அப்படின்னு பார்க்கிறார். ஐந்தொழில்ல ஒரு தொழில் பக்குவம் தருவிக்கும் சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், பக்குவம் அறித்தல், துரிசு நீக்குதல், அருள் புரிதல் என்று 5 தொழில்களை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொண்டிருக்கின்றார். கொலை தவிர்த்து. கொலை செய்வது அவருடைய வேலை அல்ல. இரு நிலத்தே பசித்தவருக்கு பசி நீக்க வல்லார். இரு நிலத்தே என்றார். இரு நிலம் என்பது ஒன்று பூமி, இன்னொன்னு விண். 2யும் நிலம்னு சொல்றது உண்டு. அதான் இரு நிலத்தே பசித்தவர்க்கு. அப்ப அங்கேயும் பசிக்கும், இங்கேயும் பசிக்கும். பசி நீக்க வல்லார். அந்த பசியை போக்குகின்ற பொறுப்பை யார் கொண்டிருக்கிறார்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொண்டிருக்கிறார். அவர் படைத்த படைப்பு தான் எல்லா உணவுகளும். இவர் பெரியர் இவர் சிறியர் என வழக்கலவே. பசி என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இருக்குதா அப்படின்னா இல்ல. அது வழக்கம் அல்ல. எல்லாருக்கும், அரசனுக்கும் பசிக்கும், ஆண்டிக்கும் படிக்கும், கோடீஸ்வரனுக்கும் பசிக்கும், ஏழைக்கும் பசிக்கும், படித்தவனுக்கும் பசிக்கும், படிக்காதவனுக்கும் பசிக்கும். மனிதனாக பிறந்தால் எல்லாருக்கும் பசி. ஒரு புல்லாக பிறவி எடுத்திருந்தாலும் அதற்கும் பசிக்கும். அடுத்து ஒரு 2 அறிவு உயிர்களாக பிறவி எடுத்திருந்தாலும் அதுக்கும் பசிக்கும். இப்படி 1 முதல் 6 அறிவு உள்ள எல்லா உயிர்களுக்கும் பசிக்கும். இந்த பசியில 2 வகை பசி இருப்பதாக திருமூலர் கொடுப்பவர். பொய்ப்பசி தீர்ப்பான் புலரி புலரிதென்று அப்பசி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவர். எப்பசி தூர்க்கும் இறைவனை ஏத்துவின் அப்பசி தூர்க்கும் அழுக்கற்றவாறேன்னு சொல்லுவார். ஒரு பசி பொய்ப்பசின்னு, இன்னொரு பசி மெய்ப்பசி. இப்ப நமக்கு ஏற்படுகின்ற பசிலாம் பொய்ப்பசி. இந்த பொய்ப்பசிக்கு நம்ம காலையில உணவு தேடுவோம். ஆனா இந்த பசிக்குழியை நம்மளால அடைக்க முடியுமானாக்கா அடைக்கவே முடியாது. அடுத்தடுத்து பசித்துக் கொண்டே இருக்கும். அதான் பொய்க்குழின்னு சொல்லுவாரு. பொய்க்குழி அப்படின்னு. இந்த பசியை நம்ம குழியை போக்கணும், இந்த குழியை மூடணும் அப்படின்னு சொன்னா, இறைவனை ஏத்துமின்னு சொன்னார். ஏன் இறைவனை ஏத்தணும்னாக்கா, இறைவன் அருளால் தான் இந்த பசி நீங்கப்படும். இந்த உலகத்து உயிர்களுக்கு மாயையின் பக்குவத்தை கொண்டு நமக்கு பசி கொடுப்பதும் மாயை தான். அதனால உறக்கம் உணர்வு பசி கெடப்பட்டால் பிறக்கமும் வேண்டாம் பிறப்பு அப்படின்னு ஔவையாருடைய வாக்கு. ஒரு மனிதனுக்கு உணர்வு, பசி, தூக்கம் இதெல்லாம் இல்லாமல் போயிட்டா அவன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உறக்கம், பசி,
உணர்வு. இது 3ம் இல்லாமல் செய்துவிட்டால் அவன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டாம். அப்ப அந்த பசியை நம்ம போக்குவது சாதாரண விஷயமும் அல்ல. ஆன்ம நிலைக்கு நம்ம போயிட்டாக்க பசி அற்று போயிரும். தத்துவங்களை எல்லாம் கடந்து போயிட்டாக்க நமக்கு பசி இருக்காது. இருந்தாலும் இரு நிலத்தவர்க்கும் பசி நீக்குவதற்கு உரியவராக கடவுளே விளங்குகின்றார். அதான் இரு நிலத்தை பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார் அப்படின்னு இறைவனை கொடுப்பார். இவர் பெரியர் இவர் சிறியர் என்னல் வழக்கலை. அதனாலதான் திருமூலர் சொன்னாரு, யார்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்துண்மின் பழம்பொருள் போற்றுன்மின் சொல்லுவார். இவன் பெரியவன் சிறியவன்றதெல்லாம் யாரா இருந்தாலும் பசித்தால் அவங்களுக்கு சாப்பாடு பசிக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுவார். பட்டினத்தடிகளும் சொல்வார், பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும் நன்றின்றிரு அப்படின்னு சொல்லுவார். பசித்தோர் முகம் பாருன்னு சொல்வார். வள்ளலாரும் சொல்வாரு, பசித்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்கள்னு தான் அவர் அணையா அடுப்பு ஒன்று ஏற்றி வச்சார் அருளாளர். இன்று வரைக்கும் 158 ஆண்டாக வடலூர்ல ஜீவகாருண்யம் தழைக்க என்றும் விளங்க வள்ளல் பெருமான் ஏற்றி வச்ச அணையா அடுப்பு இன்றும் அதனுடைய அனல் சுடர் விட்டு கொண்டு பல ஆயிரம் பேருடைய பசியை போக்குகின்ற ஒரு ஸ்தலமாக அமைகின்றது. பெரிய புண்ணிய ஸ்தலமாக அது விளங்குகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பசியை போக்குவது ஒரு பெரிய புண்ணியம். அந்த பசிப்பினை போக்குவதால்தான் முத்தி நிலை கிடைக்கும் என்பது இப்ப உள்ள ஒரு கருத்தாக அமைகின்றது. அதனால்தான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல்னர். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதி யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமேன். ஆக இந்த பசித்த விஷயம், பசிக்கின்ற ஒரு உணர்வு இருக்குதே, அது நம்மளை உய்விக்கின்ற ஒரு உணர்வாக இறைவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த பசியை போக்குகின்ற பாக்கியம் எல்லாருக்கும் கொடுக்கல. அதை ஒரு சிலர் தான் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். மற்றவங்களாம் அதை பெற்றால் நல்லது. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பது, ஏழை எளியவர்களுக்கு பசிப்பிணியை போக்குவது என்பது தர்மத்திலேயே மிகப்பெரிய தர்மம். வள்ளல் பெருமான் ஒண்டிதான் அதனையே தவம் என்று குறிப்பிடுகின்றார். பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பதே ஒரு பெரிய தவம் சொல்றாரு. பசித்தவர்களுடைய பசியை பற்றி சிந்திப்பது, இரக்கம் காட்டுவது என்பது ஒரு பெரிய தவம். இந்த தவம் உலகத்தில் வேற யாரும் செய்யல, தான் முதலில் செய்ததாக அதை குறிப்பிடுகின்றார். இந்த இந்த தவமாகப்பட்டது வையகத்தை விட வானகத்தை விட பெரிது என்று 6ஆம் திருமுறையிலே நமக்கு எடுத்து இயம்புகின்றார். அதனாலதான் இந்த பசிக்கு உணவு அளிப்பது ஒரு பெரிய புண்ணியம். இந்த புண்ணிய பலத்தால் தான் இறைவனுடைய அருள் கைகூடும் என்று சொல்றாரு அகவலில். எண்ணியபடியெல்லாம் ஏற்றுகின்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே என்பது. ஆக இங்க இருநிலத்தே பசித்தவருக்கு பசி நீக்க வல்லார் இவர் பெரியர் இவர் சிறியர் என்னல் வழக்கல்லது. அப்படிலாம் கருதக்கூடாது. பெரியவர் சிறியவர் இருக்கிறவன் இல்லாத பசித்தன எந்த ஜாதியும் சரி, எந்த தேசத்தில் உள்ளவும் சரி, எந்த இனமாவும் சரி, எந்த கொள்கையை கடைபிடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பசியாற்றுவிப்பது நமக்கு பொறுப்பு உண்டு. அது நமக்கு கடனாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதை நம்ம புரிந்து செயல்பட வேண்டும். உரிமையுற்றேன் உமைக்கே அப்படின்னு சொன்னார். உரிமை உற்றேன் நான், எனக்கு இதை உன்னிடத்தில் கேட்பதற்கு நான் உரிமை உற்றேன்னு சொல்றாரு. உரிமை இருக்கின்றது உமைக்கே. ஏன் உரிமை இருக்குன்னா, என்னை இந்த உலகத்துக்கு வர வைத்தது நீர்தானே. அதனால எனக்கு உரிமை இருக்கு உன்னிடத்தில் கேட்பதற்கு. உன்னிடத்தில் வருவதற்கு உணவை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. அதனால்தான் உரிமையுற்றேன் உமைக்கே என் உள்ளம் அன்றே அணிந்தீர். என் உள்ளம் அன்றே அன்னைக்கே இறைவன் அதை தெரிந்து கொண்டிருப்பீர் என்று சொல்லுகின்றார். அறிந்தேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் உமதெனக் கொண்டீர் சொன்னார். இந்த இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னாக்க 3 விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். உடல், பொருள், ஆவி எல்லாம் உமதெனக் கொண்டீர் அப்படின்னு சொன்னார்.
தத்தம் பண்ணுவது என்று இதற்கு ஒரு பொருள். ஒரு பெண்ணை வந்து ஒரு மணமகனுக்கு வந்து முடிச்சு வைப்ப முடிச்சு திருமணம் பண்ணி வைப்பதற்கு, அதுக்கு கன்னிகா தானம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தானம் பண்றது. பெண்ணை வந்து ஆண் மகனுக்கு தானமாக கொடுக்குறது. அப்ப அந்த இடத்துல வந்து "உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உமதெனக் கொண்டீர்" அப்படின்னு இங்க பெருமான் குறிப்பிடுகின்றார். இது நம்பள்ல எந்த உடலை சொல்லுகின்றார், எந்த பொருளை சொல்லுகின்றார், எந்த ஆவியை குறிக்கிடுகின்றார் என்பது ஒரு கேள்வி. உண்மையான உடல் எது? பொய்யான உடல் எது? உண்மையான பொருள் எது? உண்மையான ஆவி எது? என்றெல்லாம் இப்படி பல வகையில நம்ம வந்து சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியோ இறைவன் வந்து நம்மளுடைய உடல் பொருள் ஆவிகளை அவன் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் அவனுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் நமக்கு வந்து கொடுப்பார். அப்படித்தான் வள்ளலாருக்கு கொடுத்ததாக பாடல்கள் சொல்லுது. என்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு கொடுத்தீர் என்று நிறைய இடத்துல வந்து இந்த உடல் பொருள் ஆவி என்ற விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால இந்த பசித்தவர்களுக்கு வந்து உணவு தேவை. இவர் பெரியர், இவர் பெரியர் என்று சொல்றது அழகல்ல. உரிமையுற்றும் உமைக்கே என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். திரிவகத்தே நம்ம அருந்த பார்த்திருத்தல் அழகோ. அதாவது மனம், புத்தி, சித்தம் கொண்டு நான் வருந்த பார்த்திருப்பது அழகோன்னது. திரி என்றால் 3. அது மனம், புத்தி, சித்தம் எல்லாம் கலங்கி இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்கிறாரு. நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ. சிவகாம வள்ளி மகள் மகிழ திருநடம் நாயகரேன்னு சொன்னார். நீ சிவகாம வள்ளியுடன் திருநடனம் புரிகின்ற தலைவா, நான் வருந்துவது நியாயமான்னு கேட்கிறார். எனக்கு உன்னுடைய உணவை நீ கொடுக்க வேண்டாமா? அப்படின்னு கேட்கிறார். அதனாலதான் இங்கே வந்து திரு அமுதம் வந்து படைத்து உணவே பணித்தீர். அந்த உணவை உண்டுதான் உய்ய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அது பக்குவம் பார்த்து தான் இறைவனும் கொடுக்கின்றார் என்பது நமக்கு தெரிகின்றது. அடுத்து அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் என்ற ஒரு தலைப்பு 32வது அத்தியாயம் 490வது பாடல். சிற்றபை இன்பம் திருநடம் காட்டி தெல்லமுதூட்டி என் சிந்தையை தேற்றி. சிற்றபை இன்பத் திருநடம் ஆட்டி. இந்த சிற்றபை என்பது வெளி. சபை என்றாலே வெளி. அங்கே அந்த வெளியில் என்ன இருக்கின்றது? வெளியில எல்லா ஞானமும் இருக்கின்றது. அந்த வெளியில் எல்லா உலகமும் அடங்கி இருக்கின்றது. சமரச வெளியை சொல்லுகின்றேன். எல்லா இன்பமும் அதில் பொருந்தி இருக்கின்றது. மற்ற வெளிகளில் இல்லாத ஒரு இன்பம். அதுதான் வள்ளல் சொல்வாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நல்ல மனசோட சொல்லுவார். அது எந்த இன்பம் அப்படின்னீங்கன்னா, பொருள் இன்பம் அல்ல, புலனின்பம் அல்ல, உயிர் இன்பமும் அல்ல, பராபர இன்பமும் அல்ல, அதனையும் கடந்திருக்கின்ற பெருவெள்ளி இன்பம். அதுதான் சிற்றபை இன்பம்னு. சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் இல்லையா? அப்ப தெய்வம் என்ன மயமா இருக்கும்னா இன்பமயமாக இருக்கும். அந்த இன்பத்தை நாம் பெற்று வாழ்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். திருக்குறள்ல கூட அந்த இன்பத்தை பற்றிலாம் பெருமான் சொல்லியிருப்பாரு. திருக்குறள்ல. வள்ளுவப் பெருந்தகை. "உய்த்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தன் உடம்பை வைத்திழக்கும் வன்கணவர்ன்னு" சொல்லுவார். "சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குன்னுவர்." உயிருக்கு இதை விட பெரிய லாபம் என்ன இருக்க முடியும்? பெரிய இன்பம் என்ன இருக்க முடியும்? கொடுப்பதனால் வருகின்ற இன்பத்தை அறிய மாட்டாயோ? உன்னுடைய சொத்து சுகங்கள்லாம் வைத்து இழக்கும் வன்கணவர். ஆக இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது. சிற்றபை இன்பம் என்பது சாதாரண இன்பமாக நீங்கள் கருதி விடாதீர்கள். அது மிகப்பெரிய ஈடு இணையில்லாத ஒரு இன்பம் அது. "இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு" அப்படின்னு ஒரு கவிஞன் பாடியிருப்பார் கண்ணதாசன். அந்த இன்பம் வந்து பிள்ளைகளை பெறுவதனாலயோ, பிள்ளைகள் மூலியமா கிடைக்கிற இன்பம் அல்ல அது.
இதை வந்து அருள் இன்பம். அறிவுல வந்து அருள் அறிவு இருக்குது, அருள் இன்பமும் இருக்குது. அந்த இன்பம் வந்து சிற்றபைக்குரிய இன்பத்தை தனித்து காட்டுகின்றார். தனி இன்பம் இது. அந்த வெளிகளிலே என்ன இருக்குன்னா திருநடம் இருக்கின்றது. அதனால திருநடம் காட்டி அப்படின்னு சொன்னார். இந்த திருநடனத்தை வந்து காணுவது என்பது நிச்சயமாக நம்மளுடைய நடமே நம்மளால பார்க்க முடியல. நம்ம உயிர் இப்ப நம்மளை இயக்கிக்கின்ற இருப்பதே ஒரு நடம் தான். அது ஒரு நடம் தாங்கி இருக்கின்றது, கொண்டு இருக்கின்றது. அதை இதுவரையில எந்த விஞ்ஞானிகளாலும் கண்டு சொல்ல முடிஞ்சிருக்குதா? இல்ல எந்த ஒரு வைத்திய படிப்புகளிலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியுதா? இல்ல 5, 6 ஆண்டுகள் மருத்துவ படிப்புகள்ல படிக்க போற டாக்டர்களுக்கு இந்த நடம் தெரியுமா? இதே தெரியாது. அசுத்த நடமாக இருக்கின்ற நம் உயிர் நடம், அதோடைய நடம் இயக்கம் இருக்கிறதுனால தான், உயிர்ல நடம் இருப்பதனால தான் பல வேலைகள் எல்லாம் இங்க உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கு. நம்ம உடம்புக்குள்ள நடந்து கொண்டிருக்கு. நாம் உண்ட உணவுகள் எல்லாம் 7 தாதுக்களாக மாறிக்கொண்டிருக்குது. நேரம் வந்தனே நேரா படுக்க போறோம். காலையில வந்து விழிக்கணும். எல்லாம் நடம் இருப்பதனால, நடனம் இயங்கிக் கொண்டிருப்பதனால செய்கின்ற ஒரு செயல். ஹார்ட் இயங்கிக் கொண்டிருக்குது, ரத்த ஓட்டம் இயங்கிட்டு இருக்குது, செல்ஸுங்கெல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்குது, கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு கொண்டிருக்குது. மீண்டும் மீண்டும் பசி தூண்டப்பட்டு கொண்டிருக்குது. மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாம் நடம். அப்ப அந்த நடம் எவ்வளவு செயல் திறன்களை கொண்டிருக்குது ஒரு உயிர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிரே இந்த போடு போடுதுன்னா, இன்னும் மற்ற உயிர்கள் எல்லாம் அதுக்குள்ள என்னென்ன நடம் இருக்கும்? சிந்திச்சு பார்த்தால் மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது இந்த இறைவனுடைய செயல்திறன். இந்த நடம் என்பதை நான் ஒரு சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவேன் ஆங்கிலத்துல. ஏன்னா இப்ப உள்ள புதிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து புரிந்து கொள்வதற்காக சாஃப்ட்வேர்னா அவங்களுக்கு வந்து நடம் சொன்னா அவங்க அந்த அளவுக்கு ஊடுருவி சிந்திக்க தெரியாது. அதனாலதான் அதை வந்து சாஃப்ட்வேர்ன்னு சொன்னாக்கா அது ஈஸியா புரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் டிஜிட்டல் உலகம் இல்லையா இது ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாமே புதுசா சாஃப்ட்வேர் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நடம் என்ற சொல்லை சாஃப்ட்வேர் என்று நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் காட்டி கொடுத்தான் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை. அதான் திருநடம் காட்டி செல் அமுதம் ஊட்டி. சற்று முன்பு சொன்னேன் இல்லையா, இருவேறு உலகத்துக்கு வந்து பசித்தவருக்கு பசி நீக்க வல்லார்னு. அதை விண்ணுலக வாசிகளாக இருப்பவர்களுக்கும் பசி நீக்குகின்றார். தேவர்களுக்கும் அமுதம் கொடுக்கின்றார். தேவர் கற்பம் பலவும் காண தெரித்தாய் போற்றியேன்னு சொல்லி பாடுவார். ஐவகை அமுதம், அறுவகை அமுதம், எழுவகை அமுதம், எண்வகை அமுதம், நவவகை அமுதம், மற்றுள்ள அமுத வகையெல்லாம் பண்புற எனக்கு பண்புறல் தாயேன்னு சொல்லி அகவல் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக பெருவெளிக்குரிய அமுதத்தை வந்து வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாயாக நின்று ஊட்டி வளர்த்தார். திருநடனம் காட்டியது மட்டுமல்ல, திரு அமுதத்தை ஊட்டி என் சிந்தையை தேற்றின்னு சொன்னார். இப்ப நம்மளோட சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும்? சிந்தை என்பது எண்ணம், சிந்தனை. சிந்தனையை வந்து தேற்றினா பற்பல வகையாக நம்மளுடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நூல்களை எல்லாம் படிக்கும்போது தவறான கருத்துக்குள் கூட நம்ம சிந்தையில வந்து விளங்கிக் கொள்ளும். தெளிவு பத்தாது. அருள் பெற்று தெளிகின்ற தெளிவை விட சிறந்தது ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு தெளிவு நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமானுடைய சிந்தையை, மாயை சிந்தையை வந்து தேற்றி சிவ சிந்தனையாக அவர் ஆக்கினார். உன்ன ஊட்டி வளர்க்க வளர்க்க சிந்தனை வந்து அவருக்கு வந்து சிவத்தையே ஒட்டி இருக்கும். சிவ சிந்தனையாகவே இருக்கும். சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்றாங்க. சித்தன் போக்கெல்லாம் சிவம் போக்குன்னு. அப்ப சிவ சிந்தனையை வந்து அது வளர்த்தெடுக்கும், உண்டாக்கும் அது. அதனால்தான் சிந்தையை தேற்றி பொற்சபை தன்னில் பொருத்தி. இந்த 28 பாடல்ல ஞானசரியில முதல் பாடல் இருக்கு இல்லையா? சிற்சபையும் பொற்சபையும் புகுந்தருணம் இதுவே.
இந்த புகும் தருணம் என்றால் காலத்தை குறிக்கும். இதுவேனா இப்பதான். இதற்கு முன்பு போன இடம்லாம் பராபரை உலகம். பராபரை உலகத்துக்கும் ஒரு சிற்றபை பொற்சபை இருக்குது. ஆனா சமரச சன்மார்க்க வெளிக்கும் சிற்றபை பொற்சபை இருக்குது. அதனால சிற்றபை இன்பத் திருநடம் காட்டி தெல்லமுது ஊட்டி என் சிந்தையை தேற்றி பொற்சபை தன்னில் பொருத்தி 3 சபை இருக்கும். சிற்றபை, பொற்சபை, ஞான சபை அப்படின்னு 3 சபை. அதனாலதான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சினர். இச்சபையில் எனக்கென்ன இனி ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சினுவர். ஆக பொற்சபை தன்னில் பொருத்தி எல்லாம் செய் பூரண சித்தி மெய் போகமும் தந்தி. அந்த எல்லையை அடையும் போது அந்த அமுதத்தை உண்டு வளரும் போது எல்லாமே அதுல இருக்கும். எல்லாமே பூரணம்னு சொல்றது. எல்லாம் செய் பூரண சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்று சொல்லக்கூடிய எண்ணில் அடங்காத கணக்கில் அடங்காத சித்திகள் எல்லாம் செய்கின்ற வல்லபத்தை இறைவன் வள்ளல் பெருமானுக்கு தந்து மெய் போகம், மெய் போகனா மெய் இன்பம், உண்மையான இன்பம், நிலையான இன்பம், என்றும் குறையாத இன்பம். மெய் போகம் தந்தே தற்பரமாம் ஒரு சதானந்தல் நாட்டி. தற்பரம் தாம் தாம் ஒரு பரம்பொருளாக, பரமாம் அப்படின்னாக்கா பரம்பொருளாக ஒரு சதா ஆனந்த நாட்டில், அது இன்பமான நாடு. இப்ப நம்ம நாடெல்லாம் துன்பம். நம்ம இன்பமா வாழணும்னு எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுக்கடையில வயசாகி போய் நோய் அப்புறம் நோயோட துன்பப்பட்டு நான் இல்லாமல் போயிடுறோம், மாண்டு போறோம். இது என்ன வாழ்க்கை, என்ன நாடு போங்க. சதானந்தல் நாட்டி சத்தியன் ஆக்கி, சத்தியன் என்பது உண்மையான வாழ்வு, உண்மையானவன், உண்மையான ஆக்கி. இப்ப நம்ம பொய்ப்பொருளாக இருக்கின்றோம். பொய் உலகத்தில் வாழ்கின்றோம். பொய் உடம்பு பெற்றிருக்கும், பொய் மனம் பெற்றிருக்கும், பொய் புலன் பெற்றிருக்கிறோம். எல்லாமே பொய் தான். பொய்யில இருந்துகிட்டு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்க சகதியில நல்லா சிக்கி கொண்டோம். இறைவன் நம்மளை பொய்யில் தள்ளி விட்டான். நல்லா விளங்கிக் கொள்ளும். இப்ப சத்தியனான வாழ்க்கை வாழ்வதற்கும் உண்மையானவனாக மாறுவதற்கும் நம்ம இறைவனுடைய துணை இல்லாமல் அது சாத்தியப்படாது. அதான் அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் சொன்னாரு. வள்ளல் பெருமானை ஆண்டு கொண்டவர் அருட்பெரும் ஜோதி. சித்தர்களை எல்லாம் ஆண்டு கொண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரசிவம் என்ற ஜோதி. இந்த பரசிவ ஜோதி ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். 12வது அறிவில் நின்று பார்க்கும் போதுதான் இந்த உண்மை விளங்கும். மற்ற அறிவுகள்ல இருந்து பார்த்தால் அது தெரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இல்லை. ஆக சத்தியனாக நம்ம ஆக்க வேண்டும் என்றால் நம் அருட்பெரும் ஜோதியாக ஆக வேண்டும். ஆக அருட்பெருஞ்சோதி நம்மை ஆண்டு கொண்டால்தான் நம்ம அருட்பெருஞ்சோதியாக ஆக முடியும். அதனுடைய திருநடம் தான் நம்மளை மாற்றி அமைக்கும். விண்ணுலக வாசிக்கு நம்மளை மாற்றி அமைத்து தான் கொண்டு போக முடியும். ஒரு நாட்டுக்கு போகணும்னா அந்த நாட்டினுடைய காசை நம்ம மாத்தி தானே பயன்படுத்துறோம். ஊருக்கு போறோம், மலேசியன் காசை எடுத்துட்டு போறோம், போய் மாத்திரம் இல்லையா அங்க பயன்படுத்துறதுக்கு. மாத்தினாதான் அங்க உள்ள பொருள்களை எல்லாம் நம்ம வாங்கி அனுபவிக்க முடியும். அங்க உள்ள தேவைகளுக்கு எல்லாம் நம்ம கொடுக்க முடியும். அது போல இது உலகமே போய் நிரந்தரமாக நம்ம வாழ்வதற்கு சத்தியனாக நம்மளை ஆக்கியம் நித்திய பொருளாக நம்ம ஆக வேண்டும்னாக்க அருட்பெருஞ்சோதி திருநடம் நமக்கு காரியப்பட வேண்டும். அதாவது சத்தியன் ஆக்கி ஒரு சுத்த சித்தாந்த அற்புத வீதி. சுத்த சித்தாந்தம். இதற்கு முன்பு வந்தது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது பரசிவ உலகத்துக்கு உரியது. அதான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இந்த நிலையை அன்பாக மாறுவதற்கும் சிவமாக ஆகுவதற்கும் சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா மூலாதாரத்தில் உள்ள கனலை, மூலாதாரத்தில் உள்ள சிவத்தை எழுப்பினார்கள், சிவமானார். இங்கே வள்ளல் பெருமான் மூலாதாரத்தில் உள்ள சிவனை எழுப்பவில்லை, சிவத்தை எழுப்பவில்லை. அவர் செய்தது ஜீவகாருண்யம்.
உயிர்கருணையை தவமாக செய்தார். அதனால ஜீவகாருண்யத்தோடைய லாபம் என்னன்னாக்கா அன்பும் அறிவும் சொன்னார். அதனாலதான் கருணையும் சிவமும் பொருளென காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேனே அப்படின்னு 306வது பாடல்ல இது இருக்கு. அன்பும் சிவமும் என்பது பழையது, கருணையும் சிவமும் என்பது புதியது. பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதின்னு நீங்க அகவல்ல படிக்கிறீங்களா? அப்ப புதுசு பழசு தெரியும். புதிய அன்பு அறிவுக்கும் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாருண்யம் தான். அது வாசிப்பயிற்சி உட்படாது. உடல் தத்துவத்திலிருந்து பெறுகின்ற சிவம் பராபரையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அந்த உலகத்துக்குரியவைத்தான் அது தருமே ஒழிய, வள்ளலார் சொல்லுகின்ற தனி உலகத்துக்குரிய நித்திய உலகத்துக்குரிய வாழ்வை தராது. அதனாலதான் அவர் சொன்னாரு, பாரிடம் வானிடம் மட்டும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரினர். சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் திருப்பி இந்த பூமியில் பிறந்து ஜீவகாருண்ய நெறியை கடைபிடித்து, அதாவது பெருநெறி தான் ஜீவகாருண்ய நெறி. இந்த நெறியை கடைபிடித்து அருளை பெற்று அவர்கள் சுத்த சிவமாக ஆகணும். அதுதான் சுத்த சித்தாந்தம் அப்படின்னு ஒரு தனி நெறியை. இந்த சுத்த சித்தாந்தத்தை தான் சுத்த சன்மார்க்கம் என்று நம்ம கொள்ள வேண்டும். அற்புத வீதியில் ஆடச்சு, அற்புதமான வீதினா வழி. அற்புதமான வழியில் ஆடச் செய்தீரே அப்படின்னா என்னை நீ வாழச் செய்தீரே, சன்மார்க்கத்தில் என்னை வைத்தீரே, சன்மார்க்கத்தில் என்னை இயங்கச் செய்தீரே அப்படின்னு சொல்ல. ஆடுதல் என்பது அருள் இயக்கமாக வாழ்வது, அருள் ஆட்டம். மருள் ஆட்டம் இல்லை. இப்ப இங்க மருள் ஆட்டம், பேயாட்டம்னு சொல்றது இது. இந்த பேயாட்டம் பிறவியை மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவிக்கும் மரணத்துக்கும் பிறவிக்கும் மரணத்துக்குமே கொண்டு போகும். அருளாட்டம் என்பது நம்மளை மரணமில்லா பெருவாழ்வில் கொண்டு இருத்தும். அதான் அற்புத வீதி ஆடச் செய்தீரே அப்படின்னு சொல்றது. அருள் இயக்கமாக நம்மளை ஆக்கிவிடும். அருளை பெற்று விடுவோம். வள்ளலார் கடைசியில என்ன அருளை பெற்றேன் அப்படின்னு தானே சொல்றாரு. அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. இப்ப வள்ளல் பெருமானுக்கு யார் கடவுள் அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதி தனி கடவுள் அப்படின்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது சைவ சித்தாந்தத்துக்குரிய கடவுள் வேறு, சன்மார்க்கத்துக்குரிய கடவுள் வேறு. அதான் கொள்கை வகுப்புல பாத்தீங்கன்னா கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆவார் அப்படின்னு சன்மார்க்க கொள்கை ஒரு 10-11 கொள்கை இருக்கு இல்லையா? அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த அருட்பெருஞ்சோதி தான் சன்மார்க்கத்துக்குரிய கடவுள் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருப்பார். இது காலத்தால் நமக்கு கற்பிக்கப்படுகின்ற ஒரு ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா எப்பொழுதுமே ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன் வராது. பத்திரிக்கை மாதிரி கிடையாது. நம்ம அன்றாடம் காலையில ஒரு வழி 30 70 கொடுத்து ஒரு பத்திரிக்கை வாங்குறோம். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு 2 வெள்ளிக்குள்ள பத்திரிக்கை கொடுத்து வாங்குறோம். அது செய்தி வேற. இறைவன் ஏகனாகவும் இருக்கிறான், அவன் அநேகனாகவும் இருக்கிறான் என்பது. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படி என்பதும் திருவாசகம். எல்லா சித்தர்களும் இறைவனை ஏகன் அநேகன் சொல்லுவாங்க. அந்த ஏகனுக்குள்ள ஒரு ஏகன் இருந்திருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. அது வள்ளல் பெருமானுக்கு தான் முதல்ல அந்த ஏகனுக்குள் இருக்கின்ற ஏகனை காட்டிய. அதனால்தான் இது தனி உலகமாக, தனி சிவமாக, தனி அறிவாக எல்லாம் விளங்குது. இதை நம்ம புரிந்து கொண்டு மற்றதோட கலக்கலாமா அப்படின்னா கலக்கக்கூடாது. ஏன்னா தன்மை வேறு, அதுக்குரிய ஆயுட்காலங்கள் எல்லாம் வேறு. இப்ப 99 இயர்ஸ் லேண்டுக்கும் ஃப்ரீ ஹோல்ட் லேண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். மற்ற வெளிகள் எல்லாம் லீஸ்ட். ஃப்ரீ ஹோல்ட் என்பது சமரச சன்மார்க்க வெளி தான் ஃப்ரீ ஹோல்ட். அந்த இடத்துல நம்ம போயிட்டோமா இனி மீண்டும் இந்த உலகத்துக்கு வர வேண்டியல. அதுதான் நம்மளுடைய உண்மை நிலை. அதான் சத்தியமான நிலை. சத்திய நிலையினை தயவினில் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சேர் ஆற்றலின் ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. தெரியணும் எந்த இடத்துக்கு போகணும். வாழ்க்கை என்பது மண்ணிலேயே கடந்து சாகிறது இல்ல. மண் வாழ்க்கையை நம்பி
அது வந்து மிருகத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா, அது சிந்திக்காதது. மனிதன் அப்படி இல்லையே. மனிதனுக்கு 6 அறிவு. அவன் சிந்திக்கணும். சிந்தித்தால் மனிதன். சிந்திக்கலன்னா அவன் 5 அறிவு தான். அவங்க யாராக வேணுமானும் இருக்கலாம். மனிதன் வந்து எப்பொழுது தன்னை பற்றி சிந்திக்கிறானோ, சிவத்தை பற்றி சிந்திக்கிறானோ, எப்ப அந்த வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறானோ, அப்பதான் அவன் வந்து மனிதனாக சித்தர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றான். அது மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தர் கூட சொல்வாரு. "மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டுன்னுவாரு. மனிதரிலே நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னர்." இததான் திருக்குறள் சொல்லும். "இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர்னர்." இந்த உலகத்துக்கு வந்தா தவம் செய்யணும் இல்லையா? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டுன்னு திருக்குறள் நமக்கு எச்சரிக்குது. தவம் செய்யுங்க, தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தவம் வந்து வேறுபடுது. அந்த செயல் திறன் வந்து வேறுபடும். இப்போ உள்ள காலத்துக்கு தவம் எதுன்னா, ஜீவகாருண்யம் தான் தவமாக இருக்கு. இந்த தவத்தை மேற்கொள்ளும்போது தான் நமக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு வந்து கிடைக்கும். இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒன்று என்று சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. அடுத்து 34வது தலைப்பு, இறை எளிமையை வியத்தல். இறைவனுடைய செயல்திறனை எண்ணி வியக்கிறது. அவருடைய எளிமை. சாதாரணமாக இறைவன் எப்படி இயக்குகின்றார். முதல்ல உயிர் இயக்கத்தை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உயிர் இருக்கறனால உள்ளுக்கு என்னென்னலாம் நடக்குது. உங்களுக்கு தெரியாம என்னென்னலாம் உயிர் செய்து கொண்டு இருக்குது. அப்படின்றத ஒரு இது. இப்ப நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க. தூங்கிக் கொண்டு இருக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? மூச்சு விட்டா தான் நம்ம வாழ்வோம் அப்படின்னு நமக்கு எப்படி தூங்கும்போது எல்லாமே ஒடுங்கிருது. நம்மளை நாமளே மறந்து இருக்கிறோம். உலகத்தையே மறந்து இருக்கிறோம். மூச்சு விடலன்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம் இல்லையா? ஆனா நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுதும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோமே! தெரிஞ்சு விடுறோமா? தெரியாமலே விட்டுக்கிட்டு இருக்கிறோமான்னு நீங்களே யோசனை பண்ணி புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன புரிஞ்சுக்குவீங்க? நிச்சயமா எனக்கு தெரியாதுங்க. நான் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப யார் விட்டுக்கிட்டு இருக்கிறா? எது விட்டுக்கிட்டு இருக்குது? இப்படி சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த மாரி நமக்குள்ள இப்ப சாப்பிட்டு நம்ம படுக்கிறோம். சாப்பிட்டு படுத்தோனே உணவு என்ன அப்படியேவா இருக்குது? செரிமானம் ஆகுது இல்லையா? அது எப்படி ஆகுது? தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்கு செரிமானம். அப்ப நம்மளுக்கு அப்பாற்பட்டு நமக்கு தெரியாமலே உள்ளுக்கு பல இயக்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இயங்கிக் கொண்டு இருக்கு. அத ஒண்ணொண்ணா நம்ம சிந்திச்சு, சிந்திச்சு பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்ளோ விஷயங்கள் உள்ளுக்கு நடந்து கொண்டு இருக்கு. எப்படி ரத்தம் உண்டாகுது? சாப்பிட, சாப்பிட எப்படி ரத்தம் உண்டாகுது? உயிர் இருக்கனால தானே ரத்தம் உண்டாகுது. உயிர் இல்லன்னா ரத்தம் உண்டாகுமா? உயிர் இருக்கனால தானே செல்ஸ்லாம் உருவாகுது. இல்லன்னா செல்ஸ் உண்டாகுமா? அந்த உயிர் போயிட்டா அந்த உடம்புக்கு எந்த ஒரு இயக்கமும் இல்லையே, சவம் என்று சொல்லி தூக்கி போட்டு நம்ம கொளுத்திர்றோம். இல்லன்னா புதைச்சிர்றோம். அப்ப உயிரைப் பற்றி நம்ம நெறைய தெரிஞ்சுக்கணும். அப்பதான் மற்ற உயிர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வெளியும் உயிர் தன்மை கொண்டது. எல்லாத்துக்குமே உயிர்ப்பு இருக்கின்றது. ஏதோ ஜடப்பொருள் நெனைச்சு இருந்துறாதீங்க. ஏமாந்திருக்காதீங்க. அதுல ரொம்ப தலையான உயிராக இருப்பதுதான் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு உயிர் பொருள். அதனாலதான் என் உயிருக்கு உயிரே அப்படின்னு வள்ளல் பெருமான் இந்த அருட்பெருஞ்சோதிய உயிரே உயிரேன்றாரு. இத பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம டாபிக்ஸ்க்கு போவோம். 34 இறை எளிமையை வியத்தல். சாகாத கல்வியிலே தலை காட்டிக் கொடுத்தீர்ன்னு சொல்லுது. சாகாத கல்வியிலே தலை. தலைன்னா டாப்ன்னு அர்த்தம். முதன்மைன்னு அர்த்தம். அப்ப சாகா கல்வி இதுக்கு முன்பே இருக்குது என்று பொருள்படும். இப்ப சித்தர்கள் சொன்னதும் சாகா கல்விதான். அந்த சாகா கல்வியிலே தலை காட்டி, தலைன்னா முதன்மையானதை முதன்மையான சாகா கல்வி. அந்த முதன்மையான சாகா கல்வி வந்து தனித்துவம் கொண்டது. தனி வாழ்க்கையை பற்றி சொல்லுது. தனி வெளியை பற்றி கொடுக்கின்றது. நித்தியமான வாழ்க்கைக்கு உள்ள கல்வியாக இருக்குது. மனிதனாக பிறந்தால் என்ன செய்யணும்? இந்த சாகா கல்வியை பத்தி படிச்சிருக்கணும். என்ன துரதிர்ஷ்டமோ தெரியல. மனிதன் வந்து மற்ற கல்வியெல்லாம் படிக்கிறான். சயின்ஸ் படிக்கிறான், மேத்ஸ் படிக்கிறான், பாஷா மலேசியா படிக்கிறான், தமிழ் படிக்கிறான். இல்லையா? என்னென்னமோ மொழி படிக்கிறான். சில பேரு மெண்ட்ரின் படிக்கிறாங்க. ஜியோகிராஃபி படிக்கிறாங்க, ஹிஸ்டரி படிக்கிறாங்க. பலவிதமான கல்விகள் எல்லாம் படிக்கிறாங்க. என்ன துரதிர்ஷ்டமோ தெரியல. இந்த சாகா கல்விய அவன் படிக்கிறது.
இந்த சாகா கல்வி படிக்கணும் இல்லையா? இல்ல எந்த கோயில்கள்ல பள்ளிக்கூடத்துல இத படிச்சு குடுக்குறாங்க? கோயில்கள்ல படிச்சு குடுக்குறாங்களா? இல்ல. அப்ப எப்படி மனிதனுக்குள்ள சாகா கல்விய பற்றி தெரியும்? ஏதோ இந்த வள்ளல் பெருமான் வந்து பிறவி எடுத்ததுனால, இந்த 6ஆம் திருமுறை குடுத்ததுனால, இதுல சாகா கல்வியை பற்றி அவர் செய்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கனால, இப்ப கொஞ்சம் எல்லாம் அவங்கவங்க அது எளிமையான தமிழ் மொழியில குடுத்திருக்கனால, இதை பற்றி மனிதன் படிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. சன்மார்க்கம் கொஞ்சம் வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அன்னைக்கு வள்ளலார் ஒருவர் தானே! இன்னைக்கு சாகா கல்வியை பற்றி பல பேர் பேசுறாங்க இல்லையா? அப்ப இது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இது இன்னும் வளரணும். எல்லா மதங்களுக்கும் செல்லணும். எல்லா மனிதர்களும் இந்த பூமியில பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் இந்த கல்வி வந்து போய் கிடைக்கணும். அப்ப இந்த இந்த கல்வியை பற்றி போதிக்கணும். நெறைய ஆசான்கள் தேவை. ஆசிரியர்கள் தேவை. இதை பற்றி சொல்லிக் குடுக்கணும். குடும்பத்துல தெரிஞ்சிருக்கா, ஒரு தகப்பனுக்கு தெரிஞ்சா பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். உற்றார் உறவினர்கள்லாம் இத கூப்பிட்டு வச்சு பேசணும். இந்த மாரி ஒரு கல்வி இருக்குது. இந்த மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி வேதம் வந்திருக்குது அப்படின்னு. இல்லையா இந்த மாரி அ அ WhatsApp மூலியமாக இந்த புதிய நவீன கருவிகள்லாம் வந்திருக்கு இல்லையா? இந்த கருவிகள் மூலமாக இந்த கல்வியை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அடையிறோமோ, அடையலையோ அது வேறு விஷயம். ஆனா இந்த மாரி ஒரு கல்வி ஒன்று இருக்குது. இந்த கல்வி என்ன? என்ன பத்தி சொல்லுது? என்ன வாழ்க்கைய பத்தி பேசுது? என்பதை விவரமாக இதை வந்து தெரிஞ்சுக் கொள்ளணும். அதுல சித்தாந்த நூல்களையும் கொஞ்சம் படிக்கணும். அந்த கல்வியும் படிக்கணும். அந்த சாகா கல்வியினுடைய நிலை, அதுக்குரிய தரம் அதையும் தெரிஞ்சுக்கணும். அதையும் கடந்திருக்கிற சன்மார்க்க கல்வியில சொல்லக்கூடிய சன்மார்க்க வேதத்தில் சொல்லுகின்ற சாகா கல்வியும் படிக்கணும். அப்பதான் 2யும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் லைஃபை கொடுக்கும், எது நித்திய வாழ்வுக்கு வித்தாக அமையும் என்ற ஒரு அறிவுத்திறன் நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் வள்ளல் பெருமான் இங்க படிக்கிறாரு. சாகா கல்வியிலே தலை காட்டிக் கொடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எது வந்து டாப் அப்படின்றத எது சிறந்தது என்பதை அவருக்கு காட்டிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். 19ஆம் நூற்றாண்டுல உள்ள ஒரு தகவல் இது. தடையறியா கால் காட்டி தரம் பெறவும் அளித்தீர்னர். தடை அறியா கால். இந்த கால்னா நாதவிந்துன்னு அர்த்தம். பொதுவா கால் மேலோட்டமா நம்ம பொருள் எடுத்தோம்னா, கால்னா நம்ம காலுன்னு நினைச்சுக்க கூடாது. கால் என்பால் வாசி என்ற ஒரு பொருள் இருக்கு. காலுக்கு மூச்சு என்ற ஒரு பொருள் இருக்கு. அரையில பாதிக்கு வந்து கால் என்ற ஒரு பொருள் இருக்கு. மேல் மேல் பக்கத்துக்கும் அடியில உள்ளதுக்கும் கால் என்ற ஒரு பொருள் இருக்குது. நாதவிந்துக்கு கால் என்று இருக்குது. ஆக இங்க வந்து சாகா கால் அப்படின்னு சொல்லக்கூடியது சமரச சன்மார்க்க வெளிக்கும் கால் தலை என்றும் அதற்கு ஒரு பொருள் இருக்குது. அதை தலைகால் அறியாமல் ஆடுகின்றான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இங்க வந்து தடையறியாத கால் காட்டி தரம் பெறவும் அளித்தீர். அப்படின்னா நாதத்தை எனக்கு காட்டிக் கொடுத்தீர். இல்லைன்னா சிவத்தை கால் என்பதற்கு பரிபாஷையாக உள்ள பொருள் வந்து சிவம் என்றும் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். நாதவிந்தாகவும் அதை எடுத்துக் கொள்ளலாம். கால் காட்டி தரம் பெறவும் தரமான வாழ்வு. இப்ப நம்ம வாழ்ற வாழ்வு என்ன தரமான வாழ்வா? சொல்லுங்க. கொஞ்சம் உடம்புல ஒரு கிருமி பூந்துச்சுனாக்கா நம்ம வந்து எவ்வளவு துன்பப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம், எவ்வளவு முடியாம போகுது. ஆன்டிபயோட்டிக் வந்து சாப்பிட்டா தான் நம்ம அந்த கிருமிகள் வந்து விடுபட முடியும். ஆக இது வந்து தரமான உடம்புன்னு சொல்வதற்கு இல்ல. எந்த நேரத்துல எந்த ஆபத்தும் வரும். ஏன் அண்மையில வந்து 2019ல கொரோனா வரலையா? என்ன என்ன உடம்பெல்லாம் எத்தன பேருக்கு உடம்பு போச்சு. அப்ப தரமான உடம்பா இது? கொசு கடிச்சு எவ்வளவு பேர் போயிட்டாங்க. தரமான உடம்பா இது? அப்ப எந்த நேரத்துல நமக்கு ஆபத்து வரலாம். அதனால தரம் பெறவும் அளித்தீர். தரமான உடம்பு என்பது எக்காலத்திலும் அழியதகவில்லாத உடம்பு. அதான் தரமான உடம்பு. காதல் உடையவனாய் மனம் கனிவித்து இறைவன் மேல வள்ளலாருக்கு என்ன ஏற்பட்டு காதல். காதல்னா அன்பு. இந்த அருளை பெறுவதற்கு 2 தானே இங்க உபாயம். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள். ஆடேடி பந்து ஆடேடி பந்துன்னு பாடல்ல பாருங்க. அவர் வந்து இந்த அருளை பெறுவதற்கு என்ன உபாயமா இருந்துச்சுனாக்க, அன்பும் அறிவும் அப்படின்னு சொல்லுவாரு. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாது சன்மார்க்கம் தோழி என்று பாடியிருப்பார். ஆக காதல் உடையவனாய்
மனம் கனிவித்து, இந்த மனம் வந்து கனியணும், பக்குவம் பெறணும். கனிவித்து அழியா வான் அமுதம், பாருங்க, அழியாத வான் அமுதம். மற்ற எந்த அமுதம் உண்டாலும் அந்த உடம்பு மாண்டு போகும். ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போய்விடும். ஆனால் என்றும் அழியாத ஒரு உடம்பு நமக்கு வேணும்னாக்கா, அது சமரச சன்மார்க்கத்தில் உள்ள அமுதம் நம்ம வந்து உண்ண வேண்டும். அதான் வான் அமுதம் அப்படின்னு சொல்றாரு. அழியா வான் அமுதம். அதை உண்டு வளர்ந்தால் அழியாது. அதுதானே சற்று முன்பு முதல் பாடல்லயும் நான் சொன்னேன். மெஞ்ஞான மருந்தும் உணப் புரிந்தீர்னர். உணப் அப்படின்னாரு உண்ண. உண்ணன்னா அது உண்ட எனக்கு நீ அருள் புரிந்தீர் அப்படின்னு சொன்னார். மெஞ்ஞான மருந்தும். அந்த அமுதம் தான் மருந்தாகவும் இருக்கு. அதுக்கு வந்து மெஞ்ஞான மருந்துன்றார். மருந்து நல்ல மருந்து நல்கும் வைத்தியநாத மருந்து. பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத மருந்துன்னு சொல்லுவார். அந்த மருந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு ஊட்டி வளர்த்தார். அத உணப்புரிந்தீர். எனக்கு உண்பதற்கு நீ செயல் புரிந்தீர் அப்படின்னு சொல்றாரு. போகாத புனலாலே சுத்த உடம்பினராம். சாகாக்கல் போகா புனல். இது ரெண்டும் வந்து தெரியணும். போகாத புனல்னாக்க, புனல்னா நீர்னு அர்த்தம். கரைந்து போகாது. ஏன்னா எல்லாமே வந்து வெளிகளாக இருக்குது. வெளிகளுக்கு வந்து கரைந்து போகின்ற தன்மை உண்டு. இந்த புனல் என்று சொல்லக்கூடிய நீர் வந்து கரைந்து போகாது. அதான் கரைந்து போகாத புனலே வெளியே சுத்த உடம்பினராம். சுத்த உடம்புனா இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க சுத்த உடம்பு பெற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்த உடம்பு ஆகாது. செத்து போயிட்டா அப்புறம் என்ன சுத்த உடம்பு? எங்க இருக்குது சுத்த உடம்பு? ஆக சுத்த உடம்பு என்பதற்கு உணவு அமுதம் உண்டு வளரும் பொழுதுதான் அந்த கரைந்து போகாத வெளியாக, கரைந்து போகாத ஒளியாக விளங்குகின்ற உடம்பு தான் சுத்த உடம்பாக இருக்கும். அதான் சுத்த உடம்பினராம் அப்படின்னு சொன்னாரு. புண்ணியரும் நன்னறிய பொது நிலையும் தந்து. புண்ணியரும் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருவெளியில உள்ளவங்க, பராபரை வெளியில உள்ளவங்க. நன்னறிய அப்படின்னா நெருங்குவதற்கு அரிய பொதுன்னு சொன்னாரு. பொதுவது சிறப்பது புதியது பழையதுன்னார் இல்லையா? அது போல இங்க வந்து இந்த பொது வந்து சமரச சன்மார்க்க வெளிக்குரிய பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதான் புண்ணியரும் சாதாரணவங்கள புண்ணியர்னு சொல்லக்கூடியது பச்சறிவு கொண்டவர்கள், ஞான உடம்பை பெற்றவர்கள், பராபர வெளியில் வாழுகின்ற நவகோடி சித்த ரிஷிகணங்களை எல்லாம் குறிக்கும். அவர்களும் நெருங்குவதற்கு அல்லது அடைவதற்கு அரிய ஒரு பொது நிலையும் தந்தி. இதுதான் ஒரு புதுமை அப்படின்னு சொல்றது. இந்த பொதுவை தான் வந்து அகவல்ல பாருவோம். பொதுவது சிறப்பது, புதியது பழையது அப்படின்னு குறிப்பிடுவார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். பழசு வந்து பராபரை வெளி என்றும், புதியது வந்து சமரச சன்மார்க்க நிலை என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். புண்ணியரும் நன்னறிய பொது நிலையும் தந்தீர். ஏன்னா அருட்பெருஞ்சோதி அகப்படாமல், அகப்பெருஞ்சோதி ஆண்டு கொள்ளாமல், அது காரியப்படாமல், அது அமுதத்தை ஊட்டி வளர்க்காமல், நாம் வந்து அந்த பொது உலகத்துக்கு போக முடியாது. அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாகாதிபர்களும் நின்றேத்த வளர்க்கின்றேன். நாகாதிபதிகளும் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்தாந்தத்திலும் மற்ற உலகத்தில் உள்ளவர்கள். நாகம் நாகம் என்றால் குண்டலின்னு அர்த்தம். குண்டலி சக்தியை கொண்டு போனவர்கள் எல்லாம் ஏத்த வளர்க்கின்றீர். அவர்களும் போற்றுவதற்கு என்னை வளர்க்கின்றீர் அப்படின்னு சொல்றாரு. வளர்ந்துதான் போகணும், வளராமல் போக முடியாது. நடராஜரே உமக்கு நான் ஏது செய்வேனேன்னு. அந்த அருட்பெரும் ஜோதியை வந்து சுத்த நடமாக இருப்பதனால சுத்த நடராஜர் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட சைவ சமயத்துல எல்லாம் நடராஜர் தத்துவம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த அந்த நடராஜரை வந்து ஒரு சித்தர் பாடுவார் எப்படின்னாக்க, ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால் குருபதம் என்று கூறும் குறிப்பு உனக்குள்ளாட்சி வரும்பதம் நாகைநாதர் மலரடி காண்பாய் நெஞ்சு.
ஆக அந்த அந்த அவர் பாடிய பாடல் வந்து இந்த இயக்கத்தை, இந்த நடம் புரிகின்ற நடராஜரை நீ வந்து விளங்கிக்கிட்டனா, அவர் ஏன் ஒரு பாதம் ஊன்றி ஒரு பாதம் தூக்கி மாத்தி ஆடுகின்றார் என்பதை நீ தெரிந்து கொண்டால், உனக்குள்ளே ஒளிப்பதம் கிடைக்கும், குருப்பதம் கிடைக்கும். மலரடி காண்பாய்னாக்க, நீ எந்த 1008 இதழ் கொண்ட மலர் இருக்கு இல்லையா? பராபரை வெளியை நீ காண்பாய் அப்படின்னு அந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்கு. ஆனா அந்த நடராஜருக்கு வந்து சமரச சன்மார்க்க வெளியை வந்து அடைவதற்கு தன்மை உண்டா? தகுதி உண்டான்னா கிடையாது. அதனாலதான் இங்க வந்து தனி நடராஜராக வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து குறிப்பிடுவார். இப்ப பேரு வந்து ஏற்கனவே கேட்ட பேரு சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட பேரா இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. இது வேற, அது வேற. அந்த நடராஜர் வேற, இந்த நடராஜர் வேற. இவருக்குரிய சாஃப்ட்வேர் வேற, அவருக்குரிய சாஃப்ட்வேர் வேற. அவரு வேற உலகத்துக்குரியவரு, இவரு வேற உலகத்துக்குரிய. படைப்பு அப்படி இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம புரிந்து கொள்ளணும் அவ்வளவுதான். புரியலன்னா நம்ம ஏமாந்துகிட்டு கிடப்போம் அவ்வளவுதான். சொல் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு எல்லாம் ஒன்றுன்னு பேசிட்டு இருந்தோமா, நமக்கு இன்னும் தெளிவு பத்தலைன்னு அர்த்தம் அது. அதனாலதான் புண்ணியரும் நன்னறிய பொதுநிலையும் தந்தீர்னர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பொதுவது, சிறப்பது, புதியது, பழையதுன்னு 2யும் பிரிச்சு காட்டுறாரு இல்லையா? அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லையா? புரியலன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சொல்றத சொல்லிட்டு போயிட்டாரு. புரியறது நமக்கு பத்தலைன்னா என்ன பண்றது? நம்ம அப்படியே கிணத்து தவளை மாதிரி கிடக்க வேண்டியதான். வேற வழியே கிடையாது. இங்க நாகாதிபதிகளும் நின்றேத்த வளர்க்கின்றீர் அப்படின்னாக்கா, பராபரையில உள்ளவங்களை எல்லாம் வணங்குவதற்குரியவராக என்னை நீ வளர்க்கின்றீர். நடராஜரே உமக்கு நான் ஏது செய்வேன்? எப்படி நான் தேங்க்ஸ் சொல்றது இதுக்கு? என்ன செய்யறது உனக்கு? என்ன சொன்ன? எப்படி இந்த நன்றி கடனை நான் உனக்கு செலுத்துவேன்? தெரியலையே, புரியலையேன்னு புலம்புறாரு சில பாடல்கள். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லையா? ஒரு மண்ணுலகத்துல பிறந்து தினம் மாண்டு கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதனை, தினமும் செல்ஸால் நம்மலாம் இறந்து கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்ந்து கொண்டு இல்ல. நேத்து ஒரு வாரத்துக்கு முன்பு சாப்பாடு, இன்னைக்கு இல்ல. எல்லா செல்ஸும் செத்து போய்க்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையில சாப்பிட்டு குடிச்ச பால்லாம் இன்னைக்கு கிடையாது. நம்ம வந்து 10, 12 வயசுல சாப்பிட்ட உணவுனோட சாரம்லாம் இன்னைக்கு கிடையாது. வயது ஆக ஆக உடம்புல உள்ள செல்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் உடம்பால் நம்ம அழிந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறோம் என்று வருகிறோம். ஒரு மயக்கமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாத்தி மரணமில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கின்றார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னாக்க, இதுதான் அவருடைய நோக்கம்னு புரிஞ்சுக்கிங்க. ஏன் நம்மளை இங்க படைத்தார்? இந்த உயிரை அவருதான் படைத்தாரு. நம்மளா கேட்டெல்லாம் வரல. எனக்கு உயிர் வேணும். இந்த உடம்புல நான் பூலோகத்துல போய் பஞ்சபூத உடம்பு எடுத்து வாழணும்னு எல்லாம் நீங்க தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு வந்தோமா? யாரும் கிடையாது. அவரோட விருப்பம். நீ போய் வாழணும்னு கட்டாயம். அவ்வளவுதான். உனக்கு 6 அறிவு தான். இந்தா வேதம் குடுக்குறேன். படிச்சு தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து அடைய முயற்சி பண்ணு. இல்லன்னா நீ பூலோகத்திலே கடந்து சாகுன்னு வச்சிருக்கிறாரு. எத்தனை தடவை சாகுறது? சொல்லுங்க. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு. என்ன அவரு சொன்னாரு? பிறப்பெனும் பேதமை நீங்கனர். பிறப்பை வந்து பேதமைன்னு சொன்னாரு திருவள்ளுவர். பேதமைன்னா என்ன? மடமை இல்லையா? பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னாரு. எதை அறிவுன்னு சொன்னாரு? செம்பொருளை காண்பது. செம்பொருள் என்பது என்ன? பராபரை வெளி, பராபரை உலகம், பராபரை ஒளி. இதை காண்பதுதான் அறிவுன்னாரு. அப்ப எத்தனை அறிவு? 10 அறிவு. நம்ம போய் எந்த காலேஜ்லயாவது படிச்சு, எந்த யூனிவர்சிட்டியால படிச்சு 10 அறிவு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர முடியுமா? சொல்லுங்க. கிடைக்குமா? அந்த அறிவை வச்சுட்டு நம்ம வந்து பராபரை உலகத்துக்கு போகணும்னா போக முடியுமா? கடவுள் ஏத்துக்குவாரா? பராபரை தெய்வம் ஏத்துக்குமா? கண்டிப்பா ஏத்துக்காது. ஆக 10 அறிவை கொண்டு சித்தர்கள் எப்படி பெற்றிருப்பாங்க? இன்னைக்கு அந்த 10 அறிவு கொண்டு அறியப்படாத உலகம் தான் சன்மார்க்க உலகம்னு பெருமான் சொல்லுகின்றார். அதுதான் திருவடி புகழ்ச்சி என்ற இதுல வந்து பல பாடல்கள் வந்து பெருமான் கொடுத்திருக்கார். சிறப்புன்றாரு. ரொம்ப சிறந்த உலகம்ன்றாரு. பெரிய இன்பத்துக்குரியது. அந்த உலகத்தை அடைவதற்குரிய கல்விதான் சாகா கல்வி அப்படின்னு. மனிதனாக பிறந்தால் சாகா கல்வி நீ பெற்றுக்கொள்ளலாம்னாரு. தத்துவத்தை எல்லாம் நீ ஒடுக்கலான்ற. தத்துவ நிக்கிரகம் செய்தல்னாரு. அப்புறம் ஏம சித்தி செய்தல். தங்கம் செய்ய முடியும். தொட்டதெல்லாம் பொன்மயமாகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு கைகூடும்ன்றார்.
இதுதான் மனிதனாக பிறந்தால் நாம் அடையக்கூடிய 4 புருஷாத்மன் சொல்றது. புருஷத இலக்கணம், புருஷ தத்துவம் அல்லது புருஷ லட்சணம்னு சொல்லலாம். சகா கல்வி படிக்கணும், தத்துவ நிக்கிரகம் செய்தும், கடவுள் நிலை எறிந்து அம்மயமாதல் பொன் செய்யுதல் பக்குவம் எல்லா சித்திகளும் கைவரப் பெறுகின்றது. இதையெல்லாம் மனிதன் பெற்று உயிரணுன்றதுக்கு தாங்க மனிதனுக்கு வந்து இந்த பூமியே இறைவன் படைத்து இந்த ஒரு கேமை விளையாடுறாரு. உயிர்களை எல்லாம் கொடுத்து, உடம்ப கொடுத்து, நீ வர்க்கத்தையும் பெருக்கிக்கு, பசியை கொடுத்து, நீ சாப்பாட்டுக்கு வழியையும் தேடிக்கி, இதெல்லாம் தேடிக்கிட்டு நீ என்னையும் தேடிக்கொண்டு வந்து சேர்றதுக்கு வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொள்ளு, நித்திய வாழ்வுக்கு வரு. ஏன் அனித்திய வாழ்வுல கடந்து சாகிற அப்படின்னு நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதான் சாகாத கல்வின்ற ஒரு கல்வியை கொடுத்திருக்கிறாரு. இதை படிக்கிறது எவ்வளவு விசேஷமான ஒரு கல்வி. இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு வியந்து படிக்க வேணாமா? வருங்காலத்துல இதெல்லாம் படிப்பாங்கன்றது நம்புவோமாக. எல்லாரும் இதை வந்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வந்து செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வந்து ஆன்ம லாபத்துக்குரிய வாழ்க்கையாக பயன்படுத்தி கொள்ளணும். சும்மா நாய் பூனை சாகிற மாதிரி நம்மளும் வாழ்ந்து வர்க்கம் பெருகிட்டு செத்தோன்னு சாகக்கூடாது. நம்ம போகும்போது புண்ணிய பலத்தோடு போகணும். இந்த அறிவு திறனோடு நம்ம வந்து போகணும். எவ்வளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோமோ ஆன்ம தெளிவு கிடைக்கும். ஆன்ம தெளிவு கிடைக்க பிறப்பை ஒழிக்கின்ற பிறப்பு நமக்கு அமையும். இந்த நிலையை அமைஞ்சா கடவுளே நமக்கு வந்து துணை செய்து நம்மளை வந்து உயிர்ப்பார். அதற்குரிய வேண்டுதல்கள், விண்ணப்ப பாடல்கள் எல்லாம் பெருமான் வந்து நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்பா நான் வேண்டுது கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரூருக்கெல்லாம் அன்பு செய்யணும். அதுல 10 பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா? அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் என்றெல்லாம் வேண்டுவார். அது போல நம்மளும் இறைவனிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டு வைப்போம். அதுக்கு மேல நம்மளுடைய உழைப்பை போடுவோம். ஊதியம் கொடுக்க வேண்டியது இறைவனுடைய வேலை. ஆக இந்த பாடலுடன் இன்றைக்கு நம்ம வந்து நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரத்துல நம்ம மற்ற பாடல்களுக்கு வந்து விளக்கம் தேடுவோமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவரு பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி வணக்கம் வாழ்க. நன்றி சுவாமி. நன்றிங்க ஐயா.